மதிக்கல, நபிய மதிக்கல. ரசூல்லா முன்ன குரலை ஓய்த்தீங்கன்னா நீங்க செய்த அமல்லாம் அழிஞ்சு போகணும்னு குர்ஆன்ல சொல்றோம். இருக்குங்க, இதெல்லாம் நம்ம செய்யற என்ன அமல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ ரசூலுல்லாவுடைய மகத்துவம் என்னங்கிறது புரியணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மினன்னாசி மையக்கூலு ஆமன்னா பில்லாஹி உபுலியோமில் ஆகிரி ஒமாகும் பி முஃமினீன். அவன் மூமின் இல்லைங்கிறான். ரசூலை விட்டுட்டானப்பா, கண்ணு முன்னால இருக்கிறத விட்டுட்டானே. ரசூலுடைய அந்த வழியை ஆன்மீக வழியை, ஆத்மார்த்தமா அந்த வழியை நீ பின்பற்றலையே, நீ என்ன செய்ய முடியும்? எனக்கு உன் ஈமான நான் ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. இப்ப அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. அடுத்து அல்லாஹ்வையும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் தம்மை தாமே தவிர அவர்கள் ஏமாற்றவில்லை, எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்வதில்லை. இந்த பாருங்க, அவன் சொல்றது பூரா அவனுக்கு எதிராக இருக்கு. ஏன்னா அவன் அல்லாஹ்வையும் அவனுடைய ஏன்னா இறை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட நம்மளையும் சொல்றான், நாங்க தான் பெரிய ஈமான் கொண்டோம், சத்திய மார்க்கத்தை நாங்க தான் சொல்றோம், உண்மையான வடிவத்துல சொல்றோம்னு வருவான். ஆனா அவன்கிட்ட என்ன இருக்காது? ரசூல் இல்லாதனால உண்மைத்தனம் இருக்காது. அவன் என்ன செய்வான்? தன்னைத்தானே தவிர அவன் தன்னை தானே ஏமாத்திக்கிறான். இப்படி பேசி இந்த உலக இன்பத்திற்காக வேண்டி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லுகிறான். அவருடைய இதயங்களில் வஞ்சகம் இருக்குதாங்க. நீங்க பாருங்க, ரசூலுல்லாவை யாரு அவனுடைய அந்த அன்புல இருந்து வெளியே வர்றான்னா அவன்கிட்ட வஞ்சகம் குடிக்கொண்டு இருக்கும். உலகத்திலயும் சரி, இஸ்லாத்திலேயும் விஷயத்திலும் சரி வஞ்சகமா இருப்பான், வஞ்சகத்தன்மை வாய்ந்தவனா இருக்கான். அது அல்லாஹ் அங்க சொல்றான், அவருடைய இதயங்களில் வஞ்சகம் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோய் அவர்களுக்கு இன்னும் அதிகமாகி விட்டான். கொஞ்சம் தான் இருக்கு, அது வளர்ந்துகிட்டே இருக்கு. கடைசியில் அவன் என்ன செய்வான்? அவர்கள் பெரிய அவர் என்ன மேலும் அவர்கள் பொய் சொற்கள் இருப்பார்கள், பொய் சொல்லுவார்கள். பார்த்தீங்களா, ஒரு மூமினுக்கு எதிர்ப்புறம் நயவஞ்சகனுக்கு பொய் தான் அவனுக்கு கேபிட்டல், முதலீடு. அதனால அவன் பொய்னா அழிவு தானுங்க, அதை பார்த்துக்குங்க. அப்போ பொய் சொல்லிக் கொண்டிருப்ப காரணத்தினால் அவர்களுக்கு துன்பமும் வேதனையும் உண்டு. பூமியில் நீங்கள் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள். குழப்பம் உண்டாக்குவான் இவன். அல்லாஹ்வே மறுமையும் பேசுறான் பார்த்தீங்களா, அவன் குழப்பவாதியா இருப்பான். அவன் சொல்றான், நீங்க குழப்பத்தை உண்டாக்காதீங்கப்பா, பூமியில் நீங்கள் குழப்பத்தை உண்டாக்க அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தான் சமாதானவாதிகள். சொல்றாங்களா? நாங்க தான் ஒரிஜினலா சொல்றோம், நாங்க தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போறோம்னு சொல்லிட்டு குழப்பவாதிகள் செய்த கேடு இருக்குது. சமுதாயம் பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருக்குது. அல்லாஹ் அதுல இருந்து நம்ம எல்லாம் காப்பானாக. ஏன்னா அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள் தான் குழப்பவாதிகள். சமாதானவாதிகள் சொல்றான் பாருங்க, அவன் ரசூலுல்லாஹ் ஏக்கலன்னா அவன் தான் குழப்பவாதின்னு நல்லா சொல்லி அதை முடிக்கிறான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க பிஸ்மில் குர்ஆன் ஒரு குரம் இருக்குது, பீரப்பா எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நினைவுடன் பொருளும் நிறைந்திடும் வகையும் நீதியும் பிஸ்மினுட. ஏன்னா அனந்தமும் தெரிய அகமதர் உரைக்க ஆதித்தன் கிருபையாலே கணஜய மாறும் மூலானா ரூமி களறினார் அகதியத்திலே மனமது மகிழ அறிவையும் அறிந்து வழுத்தினார் சதகத்துள்ளாவே. அதாவது இந்த அப்பா பிஸ்மில் குரத்துல வெண்பாக்கு அடுத்து வரக்கூடிய விருத்தம்ங்கிறதுல பேசுறாங்க. 4 வரி. இந்த 4 வரி தான் பீரப்பாவும் சதகத்துள்ளாப்பாவும் சந்திச்சிருக்காங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துது. எப்படி அது சொல்றாங்க பாருங்க, நினைவுடன் பொருளும். இந்த நினைவு இருக்க, இந்த நினைவு எந்த பொருள் மீது போனாலும் அதுல பிஸ்மு இருக்கணும். நம்ம பிஸ்மு சொல்லி ஆரம்பிக்க பார்த்தீங்களா, அந்த நினைவு பிஸ்முடன் ஆரம்பிச்சா அதுல என்ன நிறைஞ்சிரும், வரிசை பொருட்டு நிறைஞ்சிருங்க. சாப்பிடும் போதும் சரி, எந்த ஒரு இதை செஞ்சாலும் அல்லாஹ் கருணையும் அல் ரஹ்மத்தையும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற கிருபை உடையனாகவும் இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ரவுஃபுர் ரஹீமா இருந்தாங்கல்ல, நமக்கு வாழ்த்து காட்டினாங்கல்ல. இல்ல, ரவுஃபுர் லக்கது ஜாக்குதுல அல்லாஹ் சொல்றான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனைத்தும் அரீஸும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் சொல்றானா. அவருடைய உம்மத்தாகிய நாம என்ன செய்யணும்? நம்ம ரவுஃபுர் ரஹீமா முடிஞ்ச வரைக்கும் நம்ம குடும்பத்துல முதல்ல ரஹமத்தா இருக்கணும், நமக்கு வேண்டியவர்கள்ட்ட ரஹீமா இருக்கணும், தனிப்பெரு கிருபையை காட்டணும். அப்ப அந்த ஒரு கலீபாங்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு வரும்போது, நம்ம உம்மத்துங்கிறது வரும்போது, இந்த பிஸ்மில்லுல்லாஹ் ரஹ்மானுர் ரஹீமும் நாம என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். அப்போ அந்த பரக்கத்து வரிசை பொருட்டு நிறைஞ்சிடும், நீதியோட இருக்கணும். அதான் பிஸ்மு சொல்லிட்டு சும்மா இதெல்லாம் விட்டுறக்கூடாது. பிஸ்மு சொன்னா இதெல்லாம் இருக்கணும். அனந்தமும் தெரிய ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா அந்த இல்ம திறந்து விட்டுட்டான். அப்படி திறந்து விட்டதுக்கு அப்புறம் அனந்தமும் தெரியும், எல்லாம் தெரியுது ரசூலுல்லாஹ்க்கு. அகமதர் உரைக்க பார்த்து சொல்றாங்க. பைத்துல் முகத்தஸ பார்த்து சொன்ன மாதிரி
எல்லாமே அந்த லௌகுல் மௌகுல் உள்ள பலகையில உள்ளதை பார்த்து பார்த்து சொல்றாங்க. ஆதிதன் கிருபையாலே, ஆதி செய்த கிருபையினால அவங்களுக்கு என்ன செய்தான், அகமதற்கு அந்த திரையை விளக்குனால அனந்தமும் தெரிய ஆதி தன் கிருபையாலே கனஜெய மாறும் ரசூலுல்லா சொன்ன அந்த அகமிய ஞானங்களை, அந்த ஆத்மார்த்த ஞானங்களை என்ன செய்தார்கள், கனஜெய மாறுன்னா பெரிய பெரிய குத்துப்மார்கள், ஞானிகள், ஷேகுமார்கள், வலியுல்லாக்கள் என்ன செய்யறாங்க, அதை சொல்லிட்டு அதுல குறிப்பா மௌலானா ரூமியை பத்தி பிறப்பா சொல்றாங்க. மௌலானா ரூமியும் அதுல ஆய்வு செய்து முக்கியமான விஷயத்தை, அந்த அகதேத்தான விஷயத்தை எளிமைப்படுத்தி தந்திருக்காங்க. யாரு, மௌலானா ரூமி. தென்னகத்து ரூமி பிறப்பா சொல்லுவாங்க. ரூமி அவங்க பேசின அழைத்து பேசிய இவங்களும் சில விஷயங்களை எடுத்து நமக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு மனமது மகிழ அறிவையும் அறிந்து, என்ன சதகுத்துல்லா பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா, சதகுத்துல்லாப்பா என்கிட்ட சரியத் நடைமுறைகள் குறைவாக இருப்பதாக கேள்விப்பட்டு சரி பண்ண வந்தாங்க. வந்து பார்த்த போது என்னுடைய அறிவையும் அறிந்து, என்னுடைய ஞான அறிவை அறிந்து ஏன்னா மனமது மகிழ, மனசு மகிழ்ந்து போனாங்க. உங்களை பத்தியா இப்படி சொன்னாங்க, நீங்க பெரிய சீதேவியா இருக்கீங்களே, உங்களுக்கு அத்தகைய ஞானத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அகமிய ஞானத்தை நீங்க பெற்றிருக்கிறீர்களே, ஆத்மீக ஞானத்தை நீங்க பெற்றிருக்கிறீர்களே என்று மனம் மகிழ அறிவையும் அறிந்து, ஏன்னா அறிவுக்குள் அறிவான ஞான அறிவை அறிந்து வழுத்தினார்னா வாழ்த்தினார் சதகுத்துல்லாவே. என்ன சதகுத்துல்லா அப்ப வாழ்த்திட்டு போனாங்கன்னு வீரப்பா சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன், இது இத மாதிரி ஞானிகள் இந்த உலகத்தில் நமக்கு என்ன செய்யறாங்க, ஆத்மார்த்த விஷயங்களை பாடலாக பாடி இருக்கிறாங்க. விளங்கியவங்க விளங்கிக்கிடுங்க அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, அல்லாஹ் தாலா சூரா 91, ஏன்னா அது சூரியன் சம்சுன் பேர். அதாவது இது அடிக்கடி நம்ம ஐயம்பேட்டை செய்த ஐதூஸ் ஆலிம்சான் நான் நினைக்கிறேன், எங்க ஊருக்குலாம் வந்து பயான் வந்திருக்காங்க. நான் சிறு குழந்தையா இருக்கும் போது அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், பேரறிஞர் அண்ணா வந்து அடுக்குமொழியில் பேசினார் மெரினா கடற்கரையில் என்ற போது அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி கட்டுவார்கள். எந்த ஆயத்து, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஸ்ஸம்சு வல்லுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஸாஹா வஸ்ஸமாயி வமா பனாஹா வல்லர்லி வமா தஹாஹா வன்னபுசின் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காஃப மன் தஸ்ஸாஹா. இப்படி அந்த ஆயத்து போகும். ஹா ஹா ஹான்னு அல்லாஹ் பேசுறான். இதுல என்னங்க, இதான் ஆன்மீக விஷயத்தை சொல்றான். ஒரு 11 விஷயத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் தாலா தான் படைத்த இந்த ஆத்மா இருக்குல்ல, அதனால அந்த ஆத்மா நம்ம பேர் வச்சிருக்கோமே. அல்லாஹ் செவ்வையாக படைச்சது மனுஷனுக்கு படைச்ச மாதிரி யாருக்கும் படைக்கலைங்க. ஜின்னு கூட நமக்கு கீழே தான், ஜின்னு நம்மள மாதிரி தான். ஆனா அது நமக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கேன். ஏன்னா அப்போ ஜின்னும் மனுஷனை தான் எல்லாம் சவால் விடுறான். மனி ஜின் கூட்டங்களே, நீங்க குரான் ஆயத்து மாதிரி ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க பாக்குங்க, நீங்க வானத்தை கடந்து போங்க, என்னுடைய வல்லமை இல்லாம உங்களால போக முடியாதுங்க. மினல் ஜின்னத்தி ஒன்னா, தீங்கை விட்டும் மனிதனை தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்றான். ஏங்க ஜின்னு போய் இல்லாம போனா ஏன் தேடுறேன்னு, யுக முடிவு காலம் வரைக்கும் அவனும் இருப்பான், ஜின்னு இருப்பான். புரியுதுங்களா? அப்ப அதுதான் கடைசி வரைக்கும் மினல் ஜின்னத்தி ஒன்னா அது சொல்றான். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் ஒஸ்ஸம் சூழ்நிலை என்ன சொல்றான், சூரியன் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக, அதனை தொடர்ந்து வருகின்ற சந்திரன் மீது சத்தியமாக, சூரியனை கொண்டு உண்டாகும் பகல் மீது சத்தியமாக, அந்த பகலை மூடிக்கொள்கின்ற இரவின் மீது சத்தியமாக, வானத்தின் மீதும் அதை நிர்மாணித்தவன் மீதும் சத்தியமாக, பூமியின் மீதும் அதை விரித்தவன் மீதும் சத்தியமாக, ஆத்மாவின் மீதும் அதை செவ்வையாக அமைவின் மீது சத்தியமாக. பாத்தீங்களா, இத்தனை பெரிய வஸ்துக்களை சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் நம்முடைய ஆத்மாவை பத்தி சொல்றான். அதை நான் தான் செவ்வையாக்குனேன். இதை போன்ற மனிதனை போன்ற அறியக்கூடிய சக்தி வேற எந்த பெரிய படைப்புக்கும் இல்லை. சூரியனுக்கு தானே சூரியன் தெரியாது, சந்திரனுக்கு தானே சந்திரன் தெரியாது, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் தெரியாது, வானத்துக்கு வானம் தெரியாது, பூமிக்கு பூமின்னு தெரியாது. இப்படி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். ஏன்னா இப்படி ஒவ்வொன்றையும் தெரியக்கூடிய ஆற்றல் ஆதமுக்கு நாம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம். எல்லாவற்றின் பேர்களையும் நாம நினைச்சோம் சொல்லி கொடுத்தோம். மலக்குமார்களுக்கு தெரியலையே. இன்னைக்கு மனிதன் பேர் வச்சுக்கிட்டே தானே இருக்கான். ஆதமுடைய சந்ததிகள் ஒவ்வொரு பொருள் புதுசா வர வர அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். இதாங்க ஆத்மீக. அல்லாஹ் கொடுத்தது ஆதம் அனுப்பிக்கு, அதுல அந்த சிப்ல பயஞ்சதுதான் போய்கிட்டே இருக்குது. அந்த சிப்பு யுக முடிவு காலம் கடைசி நிமிஷம் வரைக்கும் போகும். இதெல்லாம் ஆத்மீக ஞானம். சரியா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஆத்மாவின் மீதும் அதனை செவ்வையாக அமைத்தவன் மீது சத்தியமாக, யார் தன்னுடைய இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ, தக்குவாவை கொண்டு இறையச்சத்தை கொண்டு யார் அதனை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் இறைவனை நன்றாக அறிவார்கள். சொல்லிவிட்டு
கது அஃப்லஹ மன் ஜக்காஹ, அவர் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாரு சுத்தப்படுத்தினாங்களோ அவங்க வெற்றி அடைந்து விட்டார்கள். கது அஃப்லஹ மன் ஜக்காஹா வ கது காஃப மன் ஃபஸ்ஸாஹா, யார் அதனை அறியாமல் அதனை தூய்மைப்படுத்தாமல் அவர்கள் அதை மறைத்து விட்டார்களோ, அதை மறந்து விட்டார்களோ, அதனை தூய்மை தன்மையை அறியாமல் இருந்து விட்டார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த நஷ்டவாளியில இருந்து நம்மளை காப்பானாங்க. ஆத்மாவை தூய்மைப்படுத்தி ஆத்மார்த்தமான வாழ்வை உலகத்தில் வாழ்வதன் மூலம் நாளை மறுமையிலும் ஜெயம் பெற்ற கூட்டத்தில் நம்ம அனைவரையும் சேர்க்க வேண்டும் என்று நான் இங்கே துவாட்சியை கடைப்பிட்டிருக்கிறேன். குரான்ல ஒரு ஆயத்து வருது, 3வது அத்தியாயம் 30வது வசனத்துல, ஒவ்வொரு ஆத்மாவும் நன்மையில் இருந்து அது செய்ததும் தீமையில் இருந்து அது செய்ததும் கொண்டு வரப்பட்டதாக காணும் அந்த தீர்ப்பு நாளில் தனக்கும் அதற்கும் இடையே நீண்ட தூரம் இருக்க வேண்டுமே என்று அது விரும்புமா. எல்லாம் நம்ம செய்யற நன்மை நமக்கு தான், நம்ம செய்யற தீமை நமக்கு தான். அதுல எந்த அளவுக்கு நம்ம தீமையிலிருந்து விலகி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்ய, நன்மையின் பக்கம் விரைந்து ஓட முடியும். தீமைன்னு அல்லாஹ் சொல்றான், நான் புஜுரஹா, நான் ஏன் உன்னை பிடிக்கிறேன்னு சொன்னா உனக்கு நன்மை தீமையை நான் கற்று தந்திருக்கேன். இது நன்மை இது தீமை, நீ மீறி செய்யறதுனால உனக்கு தண்டனைங்கிறான் அல்லாஹ். புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்தோம், அப்பா நினைப்பான் நம்ம தீமை நிறைய இருக்கப்பா, இது தூரமா இருக்கக்கூடாதா கிட்ட இருக்குன்னு சொல்ல விரும்பும். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறான். அல்லாஹ் ஏற்கனவே குரான் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, நபிகள் நாயகம் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்தானப்பா, தீமையின் பக்கம் பேடாத, தீயவர்கள் பக்கமும் பேடாத. ஏன்னா தீவர்கள் தான் அவன் கூட்டி கொண்டு இருப்பான், நம்மளையும் தீவிராக பார்ப்பான். அதனால கவனமா இருக்கணும்னு சொன்னேன். இன்னும் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது, ஆனா நீ எப்படியாவது பிழைச்சி முன்னுக்கு வரணும், நீ இந்த குரான் ஹதீஸ் எல்லாம் பார்த்து நீ மேல பாஸ் ஆகி வரணும்னு தான் அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னு அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிகுந்த கிருபை உடையவன், மிகுந்த கிருபையாளன் அப்படி சொல்றான். அதே மாதிரி யாசின் சூறால பாருங்க, யாபனி ஆதம அல்லாஹ் தௌபது செய்தான் இன்னஹு லக்கும் அத்துவும் முபீன், ஆதமுடைய மக்களே சைத்தா உங்களுக்கு பகிரங்க எதிரின்னு நான் உங்களுக்கு சொல்லலையா? ஏன் நீங்க அப்படி கவனக்குறைவா இருந்துட்டீங்கன்னா, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகள் மீது இறக்கம் காட்டுற மாதிரி அல்லாஹ் தஆலா அதுல எல்லா மக்களையும், ஆதமுடைய மக்களை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், இறக்கத்தோட கேட்கிறான். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இது மனசுல வைக்கணும். குரானை பத்தி பீரப்பா சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாங்க, இது பிஸ்மில் குரத்துல வருது, கன்னிகள் 3 சொல்லி என்ன கன்னிகள்லாம் ஒவ்வொரு கண்ணி 2 கண்ணி 3 கண்ணிங்கிறோம்ல, அந்த மாதிரி கன்னிகள்ங்கிற தலைப்புல 9வது மற்றும் 10வது பாடலா வருது. அரிய வகை இத்தனை என்று அரிய வகை இல்லை, அறிவு எத்தனை வகை என்று அறியத்துக்கு வகையே இல்லை. அத்தனையும் அவன் உரைத்த அருள் மறைகள் அடக்கம். அதெல்லாம் எல்லா அறிவும் எங்க இருக்கு, விஞ்ஞான அறிவா இருந்தாலும் விஞ்ஞான அறிவா இருந்தாலும் எங்க இருக்கு, இந்த குரானுக்குள்ள இருக்கு. ஏன்னா குரானுக்குள்ள இருக்கு. எத்தனையோ கோடி மறை இறை உரைத்ததெல்லாம் எடுத்து ஒடுக்கி குரானை இறைவன் அறிய கொடுத்தானே அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லா ஞானங்களையும் ஒடுக்கினா சிப்பு, அப்ப அங்க அழகான தமிழ் வார்த்தையை யூஸ் பண்றாங்க, ஒடுக்கி வைக்க. சின்ன சுப்புக்குள்ள பெரிய குரான்ல இருந்து எல்லாத்தையும் ஒடுக்கிடுறாங்கல்ல. இந்த குரானுக்குள்ள சர்வ அறிவையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒடுக்கிருக்காம்பா, நீ அதனை பாருன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பிஸ்மில் குரத்தை கடைசியில சொல்றாங்க, பையல் பீர் முகமது என்போன் பகர் பிஸ்மில் குரம் தூயவன் தன் ரசூல் பொருட்டினாலே, ரசூல்லாவோட பொருட்டை கொண்டு, ஏன்னா சுன்னத் ஜமாத்துடனே குழுவாக என்ன சுன்னத் ஜமாத்து உன்ன அல்லாஹ்வை ரசூலை நேசிச்சிட்டாங்கல்ல உளப்பூர்வமா, அந்த சுன்னத் ஜமாத்து குழுவுடனே ஏன்னா மெய்யாக சொர்க்கப்பதியில் மேன்மையுள்ள உயர் மெத்த வெற்றி பெற்ற நபி உற்ற சபையில் குழு சார்பில் ரசூலுல்லாஹ் குழுவிட்டு கூடிய அந்த சபையில அந்த சார்பில என்ன ஐயமர சொர்க்கத்திலே அரசு குழுவாக அல்லாஹ் கொடுத்தருள்வாயே ஆமீன் 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 முடிக்கிறாங்க அந்த பிஸ்மில் குரத்தை. பீரப்பா இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, சுன்னத் ஜமாத்தினுடைய வலிமையை பீரப்பா அழகாக எடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, இறைவன் சொன்னோம்ல உங்களுக்கு, இறைவன் அந்த அடைஞ்சு விட்டால் அவருடைய கையாக பிடிக்கும் கரமாக 6502 எல்லாம் சொல்றான், அந்த மனிதனுடைய நடக்கும் காலாக நம்மள. இதாங்க ஆன்மீகம், இதற்காக தான் நம்ம எல்லாம் பாடுபடணும். இந்த ஆன்மீக வாழ்வை தெரிந்து கொள்வதற்கு 6502வது ஹதீஸ்ல உள்ள அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம அடையறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். அது எப்படி சாதாரண விஷயம் இல்லை. தொடர்ந்து நம்ம செய்யும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதற்கு அவன் நமக்கு கூலியை தருகிறான் என்பதை நாம் அங்க மனசுல வைக்கணும். அப்போ அந்த ஒரு லெவல் தான் ஆத்மீகத்தின் மிக முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான்,
நான் அவனாக மாறிவிடுவேன். ஆனா எந்த மனிதனும் அல்லாஹ் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொன்னா என் கை உங்க கை மேல, அவங்க உங்க கை மேல வைக்கல என் கை மேல வச்சான்னு. அது மாதிரி மண்ணை வீசினது நீங்கள நாங்கிறான். அல்லாஹ் சொல்றான். ஆனா எந்த இடத்துல ரசூல்லா நான் தான் அல்லான்னு சொல்லல. அதுதாங்க பெரிய உன்னதமான ஆத்மீக உணர்வு, இறைவனை பற்றிய அறிவு. அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு அடியான்ற நான் போயிடுவேன், அந்த அடியான் நான் என்ன செய்ய முடியாது, அவன் அல்லாஹ் ஆயிட முடியாதுன்னு அழகா நமக்கு அதுல 6502வது ஹதீஸ்ல மிக சிறப்பாக அதுல சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்றான், அதுல என்ன சொல்றான், அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற கால்களாக நான் ஆடுவேன். அவன் என்னிடம் கேள், நான் நிச்சயமாக தருவேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயமாக அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்க. இதற்குத்தான் நம்ம பாடுபடணும். இதுதான் நம்ம லட்சியம். உன்னதமான லட்சியத்தை பெருமானார் நம்ம நினைச்சுறாங்க சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம அங்க நினைவுல வைக்கணும். அதே மாதிரி தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன மாதிரி தொழுகையின் போது கூப்பிட்டாலும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா வரணும். ஏன்னா நான் கட்டுப்பட்டு நடக்கணும். நபியின் மனதை வேதனை செய்யாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன அதே மாதிரி பாருங்க, சூரத்துல் முனாஃபிகூன்ல 63வது அத்தியாயம் நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அந்த முனாஃபிக்குங்களை பத்தி அழகா சொல்றான். என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம துவாக்கே அவங்க இருக்கிறது இல்லைங்க பள்ளியில. இந்த முனாஃபிகின் எப்படி அடையாளம் காணணுங்கிறது இங்க இருக்கு. என்ன இருக்கு, வாங்க சொல்லுது. ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்திக்கலாமா? ஹலோ, தொடரலாமா? வாங்க சொல்லுது. கொஞ்ச நேரம் நிப்பாட்டிக்கலாம் கூட. அதான் உங்க நான் பேசுறதெல்லாம் கேக்குதா சரியா? இப்போ அந்த நம்ம துவா ஓதும்போது சிலர் தலையை சாய்ச்சிட்டு போவாங்க. நம்ம எல்லாம் துவா செய்துக்கிட்டு இருப்போம். துவாங்கிறது பெரிய வணக்கங்க. அல்லாஹ்க்கு நமக்கும் ஏற்கக்கூடிய அந்த முகப்பத்தை, அந்த தொடர்பு, அது பெரிய இபாத்துகள்ல பெரிய இபாத்து. தொழுதுட்டு சும்மா போக கூடாது. அது அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, நம்ம முன்னோர்கள் தொடர்ந்து நம்ம எல்லாம் கூட்டா செய்யும் போது அதுல 40 பேர்ல ஒரு ஆள் நல்ல ஆள் இருக்காதா, அந்த ஆள் பொருட்டால் நம்ம துவா கபுல் ஆகும். ஏன் நம்மளுடைய பக்தி கூடுதலா இருந்தா அதுவும் கபுல் ஆகும். அப்ப அந்த துவாக்கள்ல அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்மளால நமக்கு கேட்கறாந்தா கேளுங்க, தனியா இருந்து கேளுங்க. கூட்டா கேட்கறதுக்கு பவர் ஜாஸ்தி, கூட்டா தொழுறதுக்கு பவர் ஜாஸ்தி. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, நம்ம துவாவே ரசூலுல்லாஹ் துவாவே புறக்கணிச்சுட்டு போயிருக்காங்க. அதாங்க சொல்ல வர்றேன். இங்க பாருங்க, 63வது அத்தியாயம் 5வது வசனத்துல, அன்றியும் நீங்கள் வாருங்கள், அல்லாஹ்வின் ரசூல் உங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பை தேடுவார். இதை விட பெரிய பாக்கியம் என்னங்க வேணும்? ரசூலுல்லாஹ் மன்னிப்பு தேடுவாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு இன்னொரு துவா செய்யலாங்கிறது சரியா போச்சா? கூட்டு துவா வந்துருச்சா? சரியா? மன்னிப்பு தேடுவார் என்று அவரிடம் கூறப்பட்டால், இப்ப வாங்க ரசூலுல்லாஹ் உங்களுக்கு துவா செய்வாங்கன்னு கூப்பிட்டா அவரிடம் உங்களுக்கு கூறப்பட்டால் தங்களுடைய தலைகளை அவர்கள் சாய்த்து கொள்கின்றனர். இந்த செருக்கு, அந்த நிமிர்ந்து நடக்கிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். காலை விரிச்சிருக்கிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். செருக்கு, அல்லாஹ்க்கு அச்சம் இல்லாத அந்த செருக்கு, தலை சாய்த்தவன். அப்போ அந்த காலத்திலே இருந்திருக்கான் பாருங்க, இவங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. அப்போ அவர்கள் தலையை சாய்த்த வண்ணம் அவர்கள் என்ன செய்வார்கள், இன்னும் அவர்களை பெருமை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் புறக்கணிப்பவர்களாக அவர்களின் காண்பீர். ரசூலுல்லாஹ்வுடைய துவாவை புறக்கணிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவனை காப்பாற்றணும், பெரிய பேர் கெட்டவன், நசீப் கெட்டவன். அப்ப நம்ம துவால ஏமாத்துறங்க. அதனால அல்லாஹ் அந்த நசீப் கெட்டவர்களோடு நம்மளை சேர்க்கப்படாது. நீ நல்லா இருப்பான்னா நான் ஆமீன் சொல்ல போறேன், நான் நல்லா இருந்துச்சுன்னா நீ ஆமீன் சொல்ல போறேன். இதுக்கு என்ன அல்லாஹ் கோவப்பட போறான்? ரசூலுல்லாஹ் கோவமா பட போறாங்க? பிரார்த்தனை தானங்க பெரிய வணக்கம். தொழுகையில என்னங்க இருக்கு? அத்தஹியாத்துல என்ன இருக்கு? அத்தஹியாத்துல என்ன இருக்கு? அத்தஹியாத்துல பெரிய துவா இருக்கு. சலவாத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சலவாத்து இருக்கு. என்ன தஸ்பீக் இருக்கு. வரலாற்று குர்ஆனை ஓதும்போது வரலாறு ஓதன, அல்ல குர்ஆன்ல உள்ள எல்லா வரலாறையும் ஓதன. சரியா? அத்தஹியாத்துல என்ன வருது? தஹியாத்து பரக்காத்து சலவாத்து தையிபாத்து லில்லாஹி, எல்லாமே அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறது, சரண்டர் ஆகுறது. அதுல முக்கியமா அந்த சலவாத்து தருத்தை இப்ராஹிம் ஓதன. என்ன ஓதன? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹிம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹிம வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா சய்யிதினா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அது ஓதன. தொழுகையிலங்க அல்லாஹ் நம்மள ஓத வச்சிருக்கான். எது? குருவுக்கு இணக்கம் தெரிவிக்கணும், குரு மேல பக்தி செலுத்தணும், குருக்காண்டி துவா செய்யணும். இல்லைன்னா அவன் தொழுகை பூர்த்தி ஆகாது. அஸ்ஸலாமு அலைக்கு யா ஐயுகன் நபின்னு சொல்லணும், பிரசன்ட் டென்ஸ். ரசூலுல்லாஹ்க்கு பாஸ்ட் டென்ஸே வராது. அவர்கள் காலத்துல எப்படி கலிமா சொல்லும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களோ
அதே பிரசன்ட் தான் இன்னைக்கும் யுக முடிவு காலம் வரைக்கும். அதனாலதான் அஸ்ஸலாமு அலைக்கு யா ஐயுகனும் யா நம்ம எழுத்துல நிக்கிற மாதிரி பிரசன்ட் டைம்ஸ். இதெல்லாம் ஆன்மீக இருந்தா தான் நம்மளால உணர முடியும். அப்போ என்ன சொல்றான், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்த மாதிரி நீ ஒரு சங்கையை இங்க நபிய நாயகம் குடும்பத்துக்கும் கொடு. நபிய நாயகத்தை மட்டும் அல்ல, அவங்க குடும்பத்தையும் நீ நினைக்கணும். சும்மா இல்ல, குடும்பத்தினா அவங்களை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தார்களே, ஏற்றுக்கொள்ளாத பற்றி இல்ல. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னா ஏற்றுக்கொண்ட அவங்க குடும்பத்தாருக்கு நம்ம என்ன செய்யணும், அவர்கள் அங்கீகரித்தவர்கள் பூரா துவா செய்யணும். நீ அவங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. எப்படி பரக்கத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தது போல பரக்கத் செய்வாயாக. அப்போ அங்க குரு தட்சணை வச்சாச்சா? அத்தகையத்துல இறைவனோட உரையாடினதுங்க. ரசூலுல்லாஹ் மெஹராஜ்ல இறைவனோட உரையாடினது. அத்தகையாத்து எல்லாம் கொடுத்து என்னுடைய வாழ்வு மரணம் நான் செய்தது இவாதத்து எல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கும் போது அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக்கு யா அய்யுஹன் நபின்னு சொன்னான். என்ன சொன்னா, என் நபியின் மீது என்னுடைய சாந்தி பூர்த்தி ஆகட்டுன்னு. ஏன்னா அப்படி பூர்த்தியான போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இதானங்க உயர்ந்த உள்ளம். எனக்கு மட்டும் சாந்தி போதுமா, என்னோட உம்மத்துகளுக்கு சேரணும்னாங்களே, அந்த ஒரு விஷயத்தை நம்ம நன்றி நினைச்சு பார்க்க வேண்டாமா? அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த ஸலவாத்தை கண்டிப்பா தொழுகையில ஓதணும். இல்ல தொழுகை பூர்த்தி ஆகாது. அல்லாஹ் 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 மறுமைன்னு சொன்னா மட்டும் போதாது. ரசூலை ஏத்துக்கிடணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அதை இங்க மனசுல வச்சு செயல்படணும். ஏன்னா அதுதான் ஆத்மீக ஞானம். இப்போ அந்த அவர்கள் என்ன செய்வார்கள், தலையை சாய்த்த வண்ணம் புறக்கணித்துவார்கள். அவர்களுக்காக நீ மன்னிப்பு கேட்பதும் அல்லது அவர்களுக்காக நீ மன்னிப்பு தேடாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமே. அவன் ஒரு பாறை கல்லு, அவன்கிட்ட பேருங்க இது சொல்ற அல்லாஹ் தஆலா ஐதீகம் சத்தம் மின் கல்விகும் சத்தம் பொகுசைனாகும் ஃபஹும் லா யுப்சிரூன். நபியே, நீங்க அவர்களுக்கு ஒரு முன்னால் ஒரு தடுப்பையும், யாசின் சூரால சொல்றான், அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள். சவ்வாவுன் அலைஹிம் அன்சர்த்துக்கும் அம்லம் துன்சிருக்கும் லா யுக்மினூன். ஏன்னா அவர்களுக்கு நீ நன்மை ஏவுறது சரி, ஏவாமல் இருப்பது சரிதான் சொல்லிட்டு அல்லாஹ் யாசின் சூரால சொல்றான். சொல்லிட்டு இன்னமா துன்சிரு மணி தப திக்ர வஹசியர் ரஹ்மான பில் கைப். கைபை பத்தி சொல்றான் பதிலா. இதான் ஆன்மீகம். யார் என்னுடைய பயபக்தியோடு அந்த மறைவான எண்ணை நம்பி இபாதத் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நீங்க சொல்ற அந்த உபதேசம் பயனளிக்கும். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் வெற்றியும் உண்டுன்னு சொல்லுங்கிறான். இத்தகைய வெற்றியாளர் கூட்டத்தில் நம்மளை அல்லாஹ் சேர்த்து வைக்கணும். சரியா? அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்வை பத்தி 68வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். 68வது அத்தியாயத்துல அதை சூரத்துல் கலம் எழுதுகோள்னு அதுக்கு பேரு. அதுல என்ன சொல்றான்னா, நூன் அது ஒத்த எழுத்துல ஆரம்பிக்குது. அதனுடைய பொருளை அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். நூன் ஒத்த எழுத்துல ஆரம்பிக்குது. சரியா? எழுதுகோள் மீது சத்தியமாக, அதை கொண்டு அவர்கள் எழுதியதன் மீது சத்தியமாக. எழுதுகோள் இருக்குல்ல, அதை கொண்டு எழுதுனா என்ன ஆகும்? அதை வச்சு எழுதுறோம்ல, எழுதுகோளுக்கு தெரியாது, எழுதுற நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனா எழுதுகோள் இல்லாம நம்மளுடைய எண்ணத்தை என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அப்ப அல்லாஹ் எழுதுகோளுக்கு ஒரு பெரிய பவர் வச்சிருக்கான். சரியா? உம்முடைய ரப்பின் பாக்கியத்தில் நீர் பைத்தியக்காரர் அல்ல. ரசூலுல்லாஹ் அந்த ஆத்மீக ஞானங்களை சொல்லும் போது அந்த உலகம் பைத்தியக்காரன்னு சொல்லிச்சு. நல்லோர்கள் அந்த உலகம் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் நல்லதை எடுத்து சொன்னா நம்மள என்ன சொல்றான், பைத்தியக்காரன், பொழைக்க தெரியாதவங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லியிருக்கான், உம்முடைய ரப்பின் பாக்கியத்தில் பாக்கியம் பொருந்தியவர் நீர் அவனு சொல்ற மாதிரி பைத்தியக்காரன் அல்ல. நிச்சயமாக உமக்கு ஒரு குறைவும் முடிவும் இல்லாத நற்கூலி உண்டு, ஒரு நிரப்பமான பாக்கியம் இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்ம அவங்கள எட்டி பிடிக்கணும்னாங்க ரசூலுல்லாஹ்வை. அந்த நிரப்பமான பாக்கியம் இருக்கிறவங்கள, குன்றாத குறையாத பாக்கியம் இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும், தொற்றணும். நிச்சயமா நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறான். அங்க யாசின்ல நேரான வழியிலும் சொன்னான், இங்க மகத்தான நற்குணத்தின் மீது இருக்குன்னு சொல்றான். நீங்க போய் அதுல சப்பட்டையை கண்டுபிடிக்க முடியுமா? சப்பட்டை நீ சொன்னா சாதாரண மனுஷன் கூட நீ இல்லையாப்பா, நீ என்ன முஸ்லிமா? அல்லாஹ்வே சொல்லிட்டான் நற்குணத்தின் மீது இருக்கிறீங்கன்னா, நீங்க நற்குணத்தின் மீது இருக்கிறவர்கள்ட்ட நீ உச்சம் பாக்குறியா? நீ எவ்வளவு பெரிய கேடு கட்ட உள்ளம். யாராவது அந்த மாதிரி உள்ள இருந்தா நம்மளை மாத்திக்கிடணும். அது குறுக்கு இணக்கம் இல்லைன்னா இறைவனுக்கு வணக்கம் சேராது. குறுக்கு இணக்கம் இல்லைன்னா இறைவனுக்கு வணக்கம் சேராது. குறுக்கு இணக்கம் இருந்தா உன்னுடைய வணக்கம் சின்னதா இருந்தாலும் அது போய் அல்லாஹ்ட்ட சேர்ந்துடும். அதான் முக்கியம். அப்ப நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறது. எனவே விரைவில் நீர் கண்டறிவீர், அவர்களும் கண்டறிவார்கள். உங்கள் யார் பைத்தியக்காரர்? பைத்தியக்காரர் யாரு? கடையை தட்டடிச்சு விடுறானா, ஒவ்வொருத்தரும் மோதிக்கிறான் பாருங்க. நீ கெட்டவன், நான் கெட்டவன், நீ அபுஜகில், நான் அபுஜகில்னு மோதுறான்ல, இது பைத்தியக்காரமா அலைய வச்சிருவான் அல்லாஹ். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, நிச்சயமாக
உம்முடைய ரப்பு தன் வழியை விட்டும் தவறுவர் யார் என்பதை அவன் மிக அறிந்தவன். இன்னும் அவன் நேர்வழி பெற்றவர்களையும் மிக நன்கு அறிவான். எனவே உம்மை பொய்யாக்கியவர்களுக்கு நீர் வழிபட வேண்டாம். இது வந்து வலீத் இப்னு முகைரா அல்லது முகீரான்னு சொல்றாங்க. அவர் வந்து ரசூல்லா கன்வின்ஸ் பண்ண வரும்போது அல்லாஹ் தாலா நீ அவர் வழிபற்ற வேண்டாம் நமக்கு ஒரு அறிவுரை சொல்றான். பொருளை காட்டி, ஆசையை காட்டி, பெண்களை காட்டி, மண்ணை காட்டி, பொண்ணை காட்டி எந்த இதுலயும் தீனை விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு நபி விட்டு கொடுக்கலங்க. நபிக்கு பேரம் பேச போனாங்க. யார சொல்லா ஒரு 6 மாசம் உங்க அல்லாஹ் வணங்குங்க, ஒரு 6 மாசம் நான் எங்க சாமியை வணங்க, நீங்க வாங்க நாங்களும் வர்றோம், சமாதானமா போயிடலாம்னாங்க. ரசூல்லா ஒத்துக்கிடலையே. புல்லியா ஆயுகள் காஃபிருன்னு இறங்கிட்டு. சரியா? அதே மாதிரி ரசூல்லா வந்து அந்த இதுக்கு போகும்போது ரசூல்லாவுக்கு வந்து பயங்கரமா மக்கள் காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு போன தலைவர் இந்த உலகத்துல யாரும் இல்லைங்க. ரசூலோட பேச்சு எப்படி இருந்ததுன்னா அப்படி போய் ஆழமா காதுக்குள்ள மனசுல போய் பாயிற மாதிரி இருந்தது. அதனால அந்த மக்கள் ரசூலோட பேச்சை கேட்க கூடாது பஞ்ச வச்சுக்கிட்டாங்க. உலகத்திலே காதுல பஞ்சு வச்ச தலைவர் ஒரே தலைவர், முப்பற்ற தலைவர் முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அப்போ அந்த மக்கள் வந்து என்ன, இது இவரை ஜெயிக்க முடியாது போல இருக்கு, இவர் எப்படியாவது மடக்கணுன்ட்டு ஒரு குழு போட்டு அமைக்கும் போது அங்க என்ன சொன்னாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ் நபியே முகமதே, உங்களுக்கு இந்த உலகத்தை இந்த மக்காவை ஆட்சி பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அங்க எல்லாரும் அப்படியே பொறுப்பு தந்துடும், நீங்க பாத்துக்கோங்க. இல்ல இந்த ஊர்ல உள்ள அழகான பெண்கள்ல நீங்க தேர்வு செய்ய பெண்களை உங்களுக்கு நான் மனம் முடிச்சு தர்றேன். சரி, உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தின் மீது ஆசை இருக்குமானால் உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் போட்டு நீங்க எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளவு தர்றான், ஆனா அந்த கொள்கையை மட்டும் விட்டுருங்களேன்டாங்க. அதான் ரசூலுல்லாஹ் ஆதில தான் உணர்ந்த அந்த சத்தியத்தை கடைசி மூச்சு வரைக்கும் மாறாமல் அதை கொண்டு செலுத்தி அதற்கு எந்த ஒரு பகரமும் கொடுக்காமல் அப்படி சென்ற நபி எப்படிங்க அவனுக்கு கட்டுப்படுவாங்க? நமக்காக வேண்டிய எல்லாம் சொல்றான், கட்டுப்பட்டுறாதீங்க, பொருளை பார்த்து, மண்ணை பார்த்து, பெண்ணை பார்த்து, பொருளை பார்த்து நீங்க மயங்கிறாதீங்க, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அற்ப சுகம்தான் அப்படின்னு நல்லா சொல்றான். அங்க நமக்கு நபிக்கு சொல்வது மூலம் நமக்கு சொல்றான். யாரு அந்த முகீரா? அவன் பெரிய திறமசாலி, பெரிய செல்வந்தன், அவருக்கு மக்கள் செல்வம் இருக்கு. அவர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து பொய்யா பேசுறது, ரசூலுல்லாஹ் குடும்பத்தை பத்தி பேசுறது. ஏன்னா அப்படி சொல்றதுனால அல்லாஹ் அவரை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க. ரசூலுல்லாஹ்வை பழித்தவனை அல்லாஹ் பழிக்கிறான். அவன் குறை கூறி கொண்டு இருப்பவன், கோல் சொல்லி திரிபவன், நன்மையை தடுப்பவன், ஏன்னா வரம்பு மீறுபவன், பாவம் செய்பவன், வன் நெஞ்சன், அதன் பின்னர் இழி பிறப்பினன். இதுனா ரசூலுல்லாஹ்வை குறை காண்றவன் நல்ல பிறப்பா இருக்க முடியாதுங்க, கவனம் வச்சிருங்க. ரசூலுல்லாஹ்வை எவன் குறை கண்டானா அவன் பிறப்புல அல்லாஹ் பாதுகாக்கணும், குறை கண்டப்படாது. அவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இழி பிறப்பினன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன தலைக்கு மேல வச்சுக்கணும். அப்பதான் நம்ம ஆன்மீக ஞானம் திட்டிக்கும். அந்த ஆன்மீக ஞானம் உலகமெல்லாம் நம்ம இந்த உலகத்திலும் சரி, நாளை மறு உலகத்திலும் சரி வெற்றி அடைவதற்கு என்ன செய்யும், நமக்கு அது தோதுவாக அமையும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக இந்த சுவாசத்தின் அடிப்படையில தான் எல்லாமே இயங்குது. நீங்க அது ஆழமா அது உள்ள போனீங்கன்னா சுவாசத்தின் அடிப்படையில தான் இயங்குது. எப்படின்னா இப்போ சமீபத்துல நம்ம நாகூர் அப்துல் பாக்கவி இருக்காங்கல்ல, ஷேக் நாம மாமான்னு சொல்றாங்க அவங்கள இல்லையா, நம்ம பாக்கவி சாஹிப். அவங்க வந்து அதிகமா வந்து இப்போ அவங்களுடைய டிவியில அவங்களோட சேனல்ல அவங்கள பத்தி உள்ள சிறப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அப்துல் வஹாப் பாக்கவி சாஹிப் அவர்கள் நாகூரை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு ஞானி. அவரை நம்ம சமுதாயம் அந்த நேரத்துல தவற விட்டுட்டு, ஏன்னா எப்பவுமே விட்டுட்டு தான், அதே மாதிரி தான் கண்ணாடி அவளியாவும் அவங்க இருக்கும்போது அவங்கள ஒன்றும் செய்யல. சரியா? அதே மாதிரி அந்த அவங்க பாக்கவி என்ன சொல்றாங்கன்னா, சுவாசத்தை பற்றி ஒரு பயிற்சி இல்லாத எந்த ஞானி உலகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. நாகூர் ரூமி வந்து ஒரு இதுல போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதுல பார்த்தேன். எல்லா ஞானிகளும் சுவாசம் தான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில ஒரு தொடர்பு ஏற்படுத்துது, உள்ளங்களை உதிப்பை உண்டாக்குறது. அது விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, நீங்க உங்க உள்ளத்தை அப்படி கல்வை அப்படியே அசையாம வைக்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லை தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா அது அலையா வந்தா இந்த காட்சி தெரியாது, அழுங்கு போகும். எப்போ அந்த அலைகள்லாம் நிக்குது, ஒரு தெளிவாகுதோ அப்போ நிலவை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், சுத்தி இருக்க பொருட்கள் தெரியும். அப்ப நம்ம என்ன ஓட்டங்கள் அலையா உலகத்தின் பக்கம் இருக்கணுங்க. உலகத்தோட அந்த சப்ஜெக்ட் முடிச்சு க்ளோஸ் பண்ணணும். எப்படி டிவில நம்ம க்ளோஸ் பண்றோம்ல, கம்ப்யூட்டர்ல இந்த சேனல் முடிஞ்சுட்டா அடுத்த சேனல், அப்படி அடுத்த சேனல் போகும், இந்த சேனல் பார்க்க கூடாது, குழப்பக்கூடாது. இதுதான் ஞானம். நீங்க வீட்டுல இருந்தா வீட்டுல தான் இருக்கணும், ஞானத்துல இருந்தா ஞானத்துல தான் இருக்கணும், தொழுகையில இருந்தா தொழுகையில தான் இருக்கணும், ஏன்னா வியாபாரத்துல இருந்தா வியாபாரத்துல தான் இருக்கணும். இதாங்க இஸ்லாம் கற்று தருது. இதான் ஆன்மீக ஞானம். நீ நியாயமா வியாபாரம் செய்தா நீ ஆன்மீகத்துல இருக்க, அநியாயமா ஞாபகம் செய்தா நீ 5 நேரம் தொழுது பிரயோஜனம் இல்லை. புரியுதா?
இதுக்குத்தான் இஸ்லாம் கடமையாக்கினது. தொழுகை எல்லாமே கடமையாக்கினது நம்ம நேர்மையாக, நீதியாக, அன்பாக, பண்பாக நடக்க வேண்டும் என்பதற்கு தான். அதுதான் ஆத்மீயம், இஸ்லாம் கற்பித்து தருகின்ற ஆத்மீய ஞானம். இன்றைக்கு உலகத்துல யாராவது ஆபத்துல சிக்குனா ஓடோடி போறது நம்ம முஸ்லிம்கள் தானுங்க. இது ரசூல்லா ஏற்படுத்திய ஒரு உணர்வு, அது ரத்தத்தில் ஊறி போய் இருக்கு. நம்ம வீட்டுல சும்மா இருக்க மாட்டான் இல்ல, ஓடி போய் அவனுக்கு எதை கொடுக்கலாம். அவரு கொரோனால யாருமே தூக்கி அடக்க மாட்டேங்கிறாங்க. யாரு அந்த சொந்த பந்தங்களே அடக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆட்கள் போய் நிக்கிறாங்க. நின்று அவங்க முறைப்படி, அதான் லெக்கும் தீனுக்கும் வலிய தீன், நான் அடக்குறேன் என் முறைப்படி அடக்குறேன்னு நம்ம சொல்லல பாருங்க. அடுத்த மதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். லெக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவர் ஒரு மார்க்கம் அவரவருக்கு சிறந்தது.